சலிக்காமல் சளைக்காமல் கடும் உழைப்பாளிகள் 2 பேரும். சரி, உங்கள் கோல் என்ன, உங்கள் இலக்கு என்ன? இப்போ எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க 3000, நீங்கள் சீட்டு பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல, எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு ஒரு இலக்கு இருக்கும்ல. உங்கள் இலக்கு என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸில்? சார் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20 lakhs வந்து சேவ் பண்ணணும்னு ஒரு இது சார். 20 lakhs சேவ் பண்ணணும். 20 lakhs எதுக்கு அந்த 20 lakhs? 20 lakhs ஒன்று பொண்ணுடைய கல்யாணத்துக்கு தான் சார். பொண்ணுடைய கல்யாணத்துக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு 20 லட்சம் தேவைப்படுது இல்லையா? ஆமாம் சார். அப்போது உங்கள் பொண்ணுக்கு இன்னும் ஒரு 10 வருஷமாவது இருக்குது கல்யாணம் ஆகிறதுக்கு. அப்போ அந்த காலகட்டத்துக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 லட்சமாவது தேவைப்படும் இல்லையா? தேவைப்படும் சார், கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? அதான் சார், வருஷம் நம்மளுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சார் இருக்கும் வருஷத்துக்கு. அப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வேண்டியதான். இப்போ நான் வந்து 3000 கட்டிட்டு இருக்கேன்னா ஒரு 4000 அல்லது 5000, ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணால் கூட போதும். நான் அடுத்த வருஷம் வந்து இப்போ 2024 2025 வந்து ஒரு 1000 ரூபா நான் சேர்த்து போடுவோம் சார். அது உங்களுக்கு மைண்டில் இருக்குது? மைண்டில் இருக்குது சார். அப்படியே ஏற்ற இறக்க இருந்தாலும் நீங்கள் முதலீடு பண்ணிகிட்டே தான் சார் இருப்பேன் கண்டிப்பாக.